ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்தியாஸ் டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 10th பிளேஸில் குஷல் பால் சிங் இருக்கிறாரு. டிஎல்எஃப் பில்டிங்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதோட ஓனர் இவர் தான். சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, டெல்லின்னு டிஎல்எஃப் பில்டிங்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆல்சோ இவரோட பில்டிங்ஸ் எல்லாமே ஹைரேஸ் பில்டிங்ஸ், அதாவது 5 மாடியிலேருந்து 15 மாடி வரையும் இருக்கும், அதுக்கு மேலேயும் இருக்கும். கௌஷல் பால் சிங்கோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் 1,50,000 கோடி. நெக்ஸ்ட் 9th பிளேஸில் டிமார்ட் ஓனர் ராதாகிருஷ்ணன் டமானி தான் இருக்கிறாரு. டிமார்ட் சூப்பர் மார்க்கெட் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது எம்ஆர்பி ரேட்டை விட இவங்க கம்மியாகவே கொடுப்பாங்க, அதனாலே இந்த கடை ரொம்ப ஃபேமஸ். டிமார்ட் இந்தியாவில் டோட்டலாக 442 பிரான்ச்சஸ்க்கும் மேலே வச்சிருக்காங்க. டிமார்ட் கொடுக்குற ஆஃபரும் டிமார்ட் கொடுக்குற ரேட்டும் எந்த சூப்பர் மார்க்கெட்லையும் கொடுக்க மாட்டாங்க, அதனாலே சூப்பர் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியை இவங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. டிமார்ட் ஓனரோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் 1,60,000 கோடி. டாப் 8th பிளேஸ்ல லக்ஷ்மி மீட்டல் இருக்கிறாரு. இவரோட கம்பெனி நேம் ஏர்கிலார் மீட்டல். ஸ்டீல் உற்பத்தி பண்றதுல இவரோட கம்பெனி உலகத்திலே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் கம்பெனினே சொல்லலாம். கார் மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ரயில்வே, ஸ்டீல் பிரிட்ஜஸ்னு இவரோட ஸ்டீல்ஸ் தான் மேஜரா இந்தியாவில் யூஸ் பண்றோம். லக்ஷ்மி மீட்டல் இந்தியாவே இருந்தாலும் இவரோட ஆஃபீஸ் எல்லாமே லண்டன்ல தான் இருக்கு. இவரோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் 1,72,000 கோடின்னு சொல்லப்படுது. டாப் 7th பிளேஸ்ல குமார் பிர்லா இருக்கிறாரு. இவரோட பிசினஸ் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி, வோடஃபோன் ஐடியா சிம், பீட்டர் இங்கிலாந்து கிளாத்திங் கம்பெனி, அலன் சொல்லி ட்ரெஸ், அப்புறம் ஃபினான்ஸ் கம்பெனின்னு நிறைய பிசினஸ் பண்றாரு. பிர்லா குரூப்ஸோட மொத்த சொத்து மதிப்பு இந்திய ரூபாயில 1,75,000 கோடின்னு சொல்லப்படுது. 6th பிளேஸ்ல சைரஸ் பூனாவாலா இருக்காங்க. இவர் தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் வேக்சின் மேனுஃபேக்சரர், அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய தடுப்பூசி மேனுஃபேக்சரிங் கம்பெனி இவர் தான் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவருக்கு ஹார்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதனால பூனாவாலா ஸ்டட் ஃபார்ம்னு ஹார்ஸ்க்காக ஒரு கம்பெனியை வச்சிருக்காரு. அந்த கம்பெனியில ஹார்ஸ் ப்ரீடிங் பண்றது, ஹார்ஸ் மெயின்டைன் பண்றது, குதிரை ரேஸ் எல்லாம் நடத்திட்டு வராரு. பூனாவாலாவோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் 1,80,000 கோடி. 5th பிளேஸ்ல திலீப் ஷாங்வி இருக்காரு. இவர் மருந்து தயாரிக்கிற கம்பெனி ரன் பண்றாரு. இவரோட கம்பெனியில கேன்சர், சுகர், பிபி போன்ற மெடிசன் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்றாரு. இவர் மேனுஃபேக்சரிங் பண்ற மெடிசின்ஸ் எல்லாமே இந்தியாவிலும் விற்கிறாரு, அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்றாரு. இவரோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் 2,32,000 கோடி. இப்போ நம்ம இந்தியாஸ் 4th ரிச்சஸ்ட் பர்சன் பத்தி பார்க்க போறோம். இவங்க வந்து ஒரு உமன். டாப் 10 லிஸ்ட்ல இருக்கிற ஒரே உமன் இவங்க மட்டும்தான். அவங்க பேரு சாவித்ரி ஜிண்டால். இவங்க என்ன கம்பெனிலாம் ரன் பண்றாங்கன்னா JSW ஸ்டீல் கம்பெனி, ஜிண்டால் பவர் கம்பெனி, மைனிங் கம்பெனி, தெர்மல் பவர் பிளான்ட் கம்பெனி, சோலார் பவர்னு நிறைய கம்பெனி ரன் பண்ணிட்டு வராங்க. இவங்களோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் 3 லட்சம் கோடியா இருக்கு. நெக்ஸ்ட் இந்தியாவில் டாப் 3 ரிச்சஸ்ட் மேனா ஷிவ் நாடார் இருக்கிறாரு. இவரை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஷிவ் நாடார் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்த இவர் HCL கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. இன்னைக்கு இந்த HCL கம்பெனி உலகத்தில் ஒரு அசைக்க முடியாத பெரிய கம்பெனியா இருக்கு. இவர் IT கம்பெனிஸ், ஸ்கூல், காலேஜஸ், யூனிவர்சிட்டின்னு நிறைய பிசினஸ் பண்றாரு. ஷிவ் நாடாரோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் 3,20,000 கோடியா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 2025 இந்தியாவில் அதிகமாக நன்கொடை கொடுத்த நபரும் ஷிவ் நாடார் தான். இவர் சுமார் 2,708 கோடி நன்கொடையாக கொடுத்திருக்காரு. அதாவது ஒரு நாளைக்கு 7 கோடி ரூபான்னு வருஷம் 365 நாளும் கொடுத்திருக்காரு. இந்தியாவில் டாப் 2nd ரிச்சஸ்ட் மேன் லிஸ்ட்ல அதானி இருக்கிறாரு. அதானி ஏர்போர்ட், அதானி துறைமுகம், அதானி கேஸ், அதானி பவர், சிமெண்ட் கம்பெனி, மைனிங் கம்பெனின்னு பல பிசினஸ் ரன் பண்ணிட்டு வராரு அதானி. குஜராத்ல ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த இவரு படிப்படியா முன்னேறி இன்னைக்கு டாப் 2nd ரிச்சஸ்ட் பர்சனா இருக்கிறாரு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட், துறைமுகம்லாம் கவர்மெண்ட் தான் எடுத்து நடத்தினாங்க. ஆனா இப்போ அதானி எடுத்து நடத்துறாரு. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு. அமெரிக்காவை சார்ந்த ஒரு தனியார் கம்பெனி அதானி கம்பெனி மேல அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு வச்சாங்க. அதனால அதானி குரூப்ஸோட ஸ்டாக் வேல்யூ ரொம்பவே கம்மியாச்சு. இருந்தாலுமே 2025 நிலவரப்படி 7 லட்சம் கோடியோட இந்தியாவில் டாப் 2nd ரிச்சஸ்ட் பர்சனா அதானி இருக்கிறாரு. இந்தியாஸ் டாப் 1st ரிச்சஸ்ட் மேன் பிளேஸ்ல முகேஷ் அம்பானி தான் இருக்கிறாரு. இவர் கிட்ட இல்லாத கம்பெனியே இல்லைன்னு சொல்லலாம். டெலிகாம் பிசினஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பிசினஸ், சூப்பர் மார்க்கெட் பிசினஸ், ஜியோல ஸ்டார்ட் பண்ணி IPL டீம் வரை எல்லா பிசினஸ்லயும் இவரோட ஆதிக்கம் இருக்கு. இவருடைய அன்டிலா ஹவுஸ் தான் இந்தியாவில் இருக்கிற ஒரு மோஸ்ட் லக்ஸரியஸ் ஹவுஸ். முகேஷ் அம்பானியோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் 9,50,000 கோடி. இதே மாதிரி உலகத்தில் இருக்கிற டாப் 10 பணக்காரங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது ஆண்டர்பிரினர் வீடியோ வேணாலும் கேளுங்க கமெண்ட் செக்ஷன்ல, நான் வீடியோவை எடிட் பண்ணி போடுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.